பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை ஜூலை 5ஆம் தேதி மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் பகுதியில் அவர் வீட்டருகே நின்று பேசிக்கொண்டிருந்தபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் உணவு டெலிவரி என்ற போர்வையில் வந்த மர்ம கும்பலானது ஆம்ஸ்ட்ராங்கை அரிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சம்பவ இடத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் அந்த கும்பலானது சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியுள்ளனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை அப்பகுதி மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணனின் மகன்தான் ஆம்ஸ்ட்ராங். ஆரம்ப காலத்தில் குத்துச்சண்டை உடற்பயிற்சி போன்றவற்றில் ஆர்வம் காட்டிய ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பள்ளிக்கூட நாட்களில் இருந்தே அரசியலில் ஆர்வம் இருந்தது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கேஸ்வரா சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்தார். ஆரம்பத்தில் முன்னாள் எம்எல்ஏ ப. ரங்கநாதனுடன் சற்று நெருக்கமாக இருந்தார் ஆம்ஸ்ட்ராங். அம்பேத்கரின் கொள்கைகளின் மீது தீவிர பற்றுக்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தனியாக அம்பேத்கர் தலித் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு ஒன்றை துவங்கி செயல்பட்டு வந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் 99வது வார்டில் யானை சின்னத்தில் சுயேச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆம்ஸ்ட்ராங். அம்பேத்கரின் எழுத்துக்கள் மீது தீவிர பற்றுக்கொண்டவர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் பட்டியலின மக்களுக்கான அரசியலில் கீழ் மட்டத்திலிருந்து மேலே வந்தவர். கொலையுண்ட இந்த மோசமான சம்பவம் நடந்த பிறகு இந்த நேரத்தில் அவரவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வருகிறார்கள். ஆருத்ரா மோசடில அவருக்கு பங்கிருக்கு, கட்ட பஞ்சாயத்து செஞ்சாரு, ரியல் எஸ்டேட் மாஃபியா, இப்படி ஏகத்துக்கு மீடியா முழுக்க ரொம்பி வழியுது. ஆனா அவரு எப்படிப்பட்டவரு அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் வரையறுக்க முடியாது. அவர புடிச்சவங்க மற்றும் புடிக்காதவங்க அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வி தடைபடாமல் இருக்க நிறைய உதவிகளை செய்துள்ளார். நிறைய இளம் வக்கீல்களையும் உருவாக்கியுள்ளார். என்ன மாதிரி குற்றங்களை அவர் மீது கூறினாலும் இயலாதவர்களின் கல்விக்கு உதவியது மிகப்பெரிய விஷயந்தான். அந்த காலத்து அரசர்களிலிருந்து இன்றைய அரசியல்வாதிகள் வரை தாம் செய்யும் செயல்களின் மூலம் எல்லோரையும் திருப்தி செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். மக்கள் தாம் பார்த்த கோணத்திலிருந்தும் பாதிக்கப்பட்ட கோணத்திலிருந்தும் தான் பேசுவாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் வள்ளல்களாகவும் ஒரு சிலருக்கு வில்லன்களாகவும் தெரியறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திட்டம் போட்டு இந்த மாதிரி கொலை பண்றது சாதாரண காரியமில்லை. முன்னெல்லாம் இப்படி ஒரு ஸ்கெட்ச் போடணும்னா அதுக்குன்னு அனுபவம் மிக்க ஆட்கள் இருப்பாங்க. இவங்களோட திட்டமெல்லாம் சிறைச்சாலையில் தான் நடைபெறும். ஆனா இந்த சினிமாவின் வளர்ச்சி இவங்களுக்கெல்லாம் ஒரு கலைக்களஞ்சியம் மாதிரி. வேணும்னா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அதில் வரும் குற்றசம்பவங்களின் முன் தயாரிப்புகள் எப்போதும் அவர்களின் கையடக்க கருவிக்குள்ளே இலவசமா கிடைக்குது. நம்மை சுத்தி நடக்கிறதையே சினிமாவா எடுக்கிறாங்க. அப்புறம் சினிமாவ பார்த்து தப்பு பண்றாங்க. எது உண்மை? ரெண்டும் தான். முதல்ல நம்ம சுத்தி நடக்கிறதை ஒரு சினிமாவா எடுக்கிறாங்க. ஆனா அந்த திரைப்படம் ரசிக்கிற மாதிரியும் இருக்கணும், கல்லாவும் கட்டணும். இங்கதான் சினிமாகாரங்க ஒரு சின்ன விஷயத்தை பெருசா ஊதி தற்போதைய நிலையில முடியாத ஒரு செயலை முடியற மாதிரி டெவலப் பண்ணி காட்சிப்படுத்துறாங்க. இதன் விளைவு புதுசா தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க திரைப்படத்திலே வந்த மாதிரி செஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சு அதைவிட சிறப்பா செய்யணும்னு விவகாரமா யோசிச்சு ஏதாவது செஞ்சு அடுத்தவாங்கள யோசிக்க வச்சிட்றாங்க. பல சட்டவிரோத செயல்கள் சினிமாவை பார்த்து பாதிக்கப்பட்டு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சு அதை விட மோசமா முடிஞ்சிடுது. அந்த காலத்தில பல மோசமான விஷயங்க நடந்தாலும் கொஞ்ச நாள்ல மக்கள் மறந்திடுவாங்க. இந்த விஷயமெல்லாம் செய்தித்தாள்ல மட்டும்தான் இருக்கும். அதனால திரும்ப திரும்ப பார்த்து ஒரு குரூர எண்ணம் வளராம இருந்தது. ஆனா இப்போ எந்த சேனல வெச்சாலும் நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான் வருது. சினிமா தான் இப்படின்னா சீரியல் அதுக்கும் ஒருபடி மேல போயிடுச்சு. எந்த சேனல ஓபன் பண்ணினாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளத்தொடர்பு இப்படி காதல ரத்தம் வர்ற மாதிரி தான் காட்சிகள் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட நிகழ்விலும் சினிமா பாணில தான் இந்த கொலைய செஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னே விக்ரம் 2ன்னு கமலோட படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வில்லன் கிட்ட இருக்கிற ஒரு அடியாள் ஜாஃபர் சாதிக் குனிஞ்சிகிட்டே பின்பக்கமா வந்து கணுக்கால் நரம்ப கட் பண்ணிடுவான். அதக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்களால நிக்க முடியாது.
ஈசியா சாய்ச்சிடலாம். அது தான் எங்கேயும் நடந்திருக்கு. உணவு டெலிவரி பண்றவங்க மாதிரி வந்து. முதல்ல கணுக்கால்ல வெட்டி இருக்காங்க. அப்புறம் கழுத்திலையும் வெட்டி இருக்காங்க. நிக்க முடியாம கீழ விழுந்த உடனே. பல இடங்கள்ல வெட்டிட்டு ஓடிட்டாங்க. இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. சிறைச்சாலை குற்றவாளிகள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளும் இடமா இல்லாம. சிறையிலிருந்து வரும்போதே பல குற்றங்களுக்கான முன் தயாரிப்புகளோட தான் வெளியே வர்றாங்க. இந்த நிலை மாறினாதான் இது ஒரு பாதுகாப்பான சமூகமா இருக்கும். பட்டுக்கோட்டையார் அப்பவே சொன்னார். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ.